வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த 2022ல் யூடியூப்பில் நாம் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை எப்படி மொபைலை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யூடியூபோட கம்ப்ளீட் டுட்டோரியல்ஸை. அதனால் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க ஜஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம சேனலில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸை போய்ட்டு நீங்கள் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலை நம்ம சேனலை நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மச்சீஸ், ஃபஸ்ட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்களோட சேனலில் லாகின் பண்ணி தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோவை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 ஐக்கான் இருக்கும். ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கும், அப்புறம் யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். இதில் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான பேஜ். இந்த பேஜில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டெலீட் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஷுர் யூ வுட் லைக் டு டெலீட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். டெலீட் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு திருப்பி அந்த பட்டனை கொடுத்துருங்க. அவ்வளோதான் மச்சீஸ், நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு இப்போ டெலீட் ஆயிடுச்சு. இப்போது ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ தான் நான் டெலீட் பண்ணேன். வேறு வழி இல்லை, அதில் சில பல டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் டெலீட் பண்ணேன். ஸோ அதை டெலீட் பண்ண உடனே அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வீடியோ வந்துட்டு இப்போ இந்த பேஜில் வந்துருச்சு. இந்த டெலீட்டிங் வேலையை தயவு செஞ்சு உங்கள் சேனலில் ரிப்பீட்டடாக வச்சுக்காதீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இதை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் தரப்புலேருந்து ஏதாவது இஷ்யூ வரலாம். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போவே 1க்கு 10 வாட்டி கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. ஒன்று ப்ரைவேட்டில் போட்டுருங்க, இல்லை அன்லிஸ்டடில் போட்டுருங்க. டெலிட்டிங் பண்ணுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். இல்லை வேறு வழியே இல்லை, அந்த வீடியோ டெலிட் பண்ணி தான் ஆகணும், ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெலிட் பண்ணிக்கலாம். பட் ரிப்பீட்டடாக, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு 5 வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் 4 வீடியோ டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கு, இல்லை அப்படின்னா ஒரு டிஸ்லைக்கு. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் அதையும் தட்டி விட்ருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா. டாடா, பை பை, see you.